மாப்பிள்ளைக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இப்ப மாப்பிள்ளைக்கு எங்க நான் கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டியை வச்சுக்கொள்ள போறேன்னு அவருக்கு தெரியாதா? எந்த வாகனத்துல போக போறேன்னு அவருக்கு தெரியாதா? எந்த பணம் எனக்கு வரப்போகுதுன்னு தெரியாதா? அவரோட பாக்கெட்டுக்கு வாரது கூட அவருக்கு தெரியாம இருக்குமா? இது மாப்பிள்ளை தெரியான்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யும் ஒரு நாடகம். சீதனம் என்பது அது ஒரு அசிங்கம், அது ஒரு கேவலம். சில பேர் பகிரங்கமாக கேட்டு வெக்கமில்லாம அதை சொல்லி எடுக்கிறாங்க வரும்போது இது சமுதாயம் அவரவர் புரிஞ்சு கொள்ளணும். தாயும் தந்தையும் அப்ப புள்ளையுடைய இறக்கத்துல புள்ள நல்லா படிச்ச புள்ளையா வரணும் அந்த நோக்கத்துல செய்யறது இல்ல. இப்ப நான் செலவழிக்கிறேன், மகனுக்கு டாக்டர் ஆக்கிறேன், இன்ஜினியர் ஆக்கிறேன், மருமகள் வரும்போது அதை புரிஞ்சு கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்-கௌசியா மீடியாவின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியின் ஊடாக இன்னும் ஒரு கலந்துரையாடலில் உங்களை சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். மக்களே, இன்று எம்மோடு கலந்து கொள்வதற்காக வேண்டி எமது கலையகத்திலே கண்ணியத்துக்குரிய உஸ்தாத் அஹ்மத் சூஃபி மஹல்லரி ஹசரத் அன்னவர்கள், கொழும்பு பெரியபள்ளி பேஷிமாம் மற்றும் அஜ்வத்துல் ஃபாசியா அரபுக்களினுடைய அதிபர் பெருந்தகை ஹலிஃபத்து சாதுலியா அன்னவர்கள் எங்களோடு கலந்து கொள்கின்றார்கள். இந்த கலந்துரையாடல் குறிப்பாக டௌரி, அதாவது சீதனம் பெறுவது, சீதனம் கேட்பது, இது குறித்த கலந்துரையாடலாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வாருங்கள், இதற்குரிய தெளிவான பதில்களை நாங்கள் கலந்துரையாடி பெற்றுக்கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸரத் நலமாக இருக்கின்றீர்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மிக முக்கியமான சமூகத்திலே பெரும் ஒரு விடயமாக கருதப்படக்கூடிய, பெரும் சுமையாக கருதப்படக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த டௌரி, அதாவது சீதனம் கேட்பதும் வாங்குவதுமாக இருக்கின்றது. இதிலே இந்த சீதனம் என்று சொன்னால் உண்மையிலேயே இஸ்லாம் இது சம்பந்தமாக என்ன சொல்லுகின்றது? சீதனம் என்றால் ஒரு கடமையான விடயமா அல்லது கலாச்சாரமா அல்லது சமூகமே உருவாக்கி கொண்ட ஒரு சமூக சுமையா? இது சம்பந்தமாக சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். உண்மையிலே நாம் பார்க்கும்போது இந்த சீதனம் என்று வரும்போது, இந்த சீதனம் என்று இஸ்லாத்துடன் இதை சம்பந்தப்படுத்தி பேசுவதற்கு முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், இஸ்லாத்துக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நாம் ஹதீஸிலோ குர்ஆனிலோ அல்லது இமாம்கள் சஹாபிகளுடைய வாழ்க்கையிலோ அல்லது இமாம்களுடைய கருத்துகளையோ நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த சீதனம் என்ற சொல்லை நீங்கள் அரபியிலே கூட தேடி பார்த்து கொள்ள முடியாது. அப்படியாக நீங்கள் பார்த்தால் இஸ்லாமிய வரலாற்றிலே இமாம்களை பொறுத்தவரை, அதாவது இந்த காலத்தில் பெத்தெடுக்கப்படக்கூடிய நவீன முறைகள், குழந்தைகள் பெத்தெடுக்கும் முறைகள், பலவிதமான முறைகள் இருக்குது இந்த காலத்தில். இந்த சட்டங்களை கூட இமாம்கள் சொல்லி வைத்தார்கள். அப்படி இருக்கும்போது ஏன் எதிர்காலத்தில் இவைகள் வரலாம் என்ற அடிப்படையில் அவைகளுக்குரிய சட்டங்களை எழுதி வைத்தார்கள். ஆனால் நீங்கள் கிதாபுகளிலே தேடி பார்த்தால் இந்த சீதனம் சம்பந்தமாக எந்த கிதாபிலும் பார்க்க முடியாத அளவுக்கு இது நவீனமாக ஒரு நுழைக்கப்பட்ட அல்லது மக்களுக்கு மத்தியில் திணிக்கப்பட்ட ஒரு முறைதான் இந்த சீதனம் என்று சொல்லக்கூடியது. நீங்கள் கேட்டீர்கள், இது மார்க்கத்துக்குட்பட்டதா அல்லது கலாச்சாரமா அல்லது மனிதர்களால் திணிக்கப்பட்ட ஒரு செயலா என்று பார்த்தால் நன்றாக நாங்கள் கவனிக்கணும். இந்த சீதனம் என்பது நீங்க எந்த நாட்டில் இதை பார்க்கலாம், நீங்க நல்லா கவனிக்கணும். கண்டிப்பா. எந்த நாட்டில் இதை பார்க்கலாம் என்றால் அரபு நாட்டில் இதை பார்க்க முடியாது. இல்லை, யமன் போன்ற முக்கியமான சுன்னத்துல் ஜமாத்துடைய மக்கள் நிறைந்து வாழும் அல்லது முழுமையாக வாழும் போன்ற நாடுகளில் கூட இது கிடையாது. அரபு நாடுகளை எடுத்துக்கொண்டால் எங்கேயுமே இது கிடையாது. நீங்கள் தேடி பார்த்தால் நான் படித்தவரை சீதனம் என்பது நம்முடைய இந்த தமிழ் பேசும் முஸ்லீம்களிடத்தில் காணப்படுகிறது. நிச்சயமாக தமிழ் பேசும் முஸ்லீம்களிடத்தில் இருப்பதற்குரிய காரணம் என்ன என்று கொஞ்சம் அலசும் போது, நான் அந்நிய மதத்தவர்களை நாம் குறையாக பேசக்கூடாது, அது அவர்களுடைய மார்க்கம். தமிழ் பேசும்
சகோதரர்கள், முஸ்லிம் அல்லாத சகோதரர்களிடத்தில் இந்த வளமை இருக்கிறது. சீதனம் கேட்டு பெறுவது என்ற வளமை அவர்களிடத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் சீதனம் என்று சொல்வது சமூகம் தமக்கு தாமே உருவாக்கி கொண்ட ஒரு சுமை என்றுதான் நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கு. சுமை என்று சொல்வதை விட நமக்கு ஒரு கர்மம், ஒரு விடயம் ஒரு இடத்தில் இருந்து வருகிறது என்றால் அதை நாம் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. இப்போ நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால், திருமணம் ஒன்று நடக்கும்போது அந்த திருமணத்துக்கு உதாரணமாக இதே அந்நிய மதத்தவர்கள் ஒரு கலாச்சாரத்தை வச்சிருக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு திருமணத்துக்குரிய செலவுகளை ஒரு கம்யூனிட்டி பொறுப்பெடுத்து இதை நாங்கள் செய்வோம் என்று ஒரு வேலையை அவங்க உருவாக்கிக்கிறாங்க. இப்போ இதை இஸ்லாத்தில் எடுத்து செய்யலாமான்னா நல்ல விஷயம், எல்லாரும் சொல்லுவோம், என்ன நல்ல விஷயம், அதை நாங்களும் செய்வோம் என்று சொல்லுவோம். ஒரு இடத்திலிருந்து ஒரு காரியம் வரும்போது வந்த இடமல்ல முக்கியம், வந்த விடயம்தான் முக்கியம். இது எங்களுக்கு தேவையா என்று பார்த்து, இது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று, இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தையே இழிவுபடுத்தும் ஒரு செயல் இது என்று வரும்போது, இது இஸ்லாத்திற்கு சம்பந்தப்பட்ட ஒரு கர்மம் அல்ல. அதை நம்ம முதலாவது விளங்கிக் கொள்ளணும். சீதனம் என்பதற்குரிய சட்டம் என்ன என்று நீங்கள் குர்ஆனில், ஹதீஸில் அல்லது வேறு வேறு கிதாபுகளில், எந்த கிதாபுல கேட்டினாலும் உங்களுக்கு கிடைக்காது. என்றால் சீதனம் கேட்பது ஹராம். ஹராம், அதாவது இது எந்த வகையில் சேரும் என்றால், நம்ம படிச்சிருக்கிறோம், ஒரு அக்குது என்று சொல்லும் வரும்போது உடன்படிக்கை என்று நம்ம அரபியில சொல்லுவோம். அக்குதுல பை இருக்குது, வியாபாரம். அதுபோல அக்குது நிக்காஹ் இருக்குது, நிக்காஹ் சம்பந்தப்பட்டது. அதாவது ஒரு அக்குது நடக்கும்போது அதனுடன் சேர்த்து ஒரு பாத்திலான, நல்லா கவனிக்கணும், பாத்திலான ஒன்றை ஷரத்து போட்டால் அது ஹராம். இப்ப நாம வியாபார ரீதியில பார்க்கும்போது, உடன்படிக்கை செய்கின்ற பொழுது எங்களுடைய மகனுக்கு நீங்கள் இவ்வாறு சொத்து கொடுப்பீர்களா, கார் கொடுப்பீர்களா, பங்களா கொடுப்பீங்களா கேட்பது பாத்திலான ஒரு ஷரத், ஒரு நிபந்தனை. ஒரு ஹக்கான ஒரு அக்குதுக்கு பாத்திலான ஒன்றை கொண்டு ஷரத்து போடுவது லா யஜூஸ், அது கூடாது, மட்டுமல்ல அது ஹராம். ஏன்னால் பாத்திலை கொண்டு அங்க நிபந்தனையிடப்படுது. பாத்திலை கொண்டு நிபந்தனையிடப்படும் போது இஸ்லாமிய தீர்ப்பு ஹராம் என்ற ஹுக்குமுக்கு அது வரும். எனவே அந்த அடிப்படையில் இது இஸ்லாம் அல்ல, தமிழ் பேசும் நம் மக்களுக்கு மத்தியில் திணிக்கப்பட்ட ஒரு மோசமான விடயம் இது. அப்படித்தான் இதுக்கு நாங்கள் தீர்ப்பு சொல்லணுமே தவிர, சீதனம் இஸ்லாத்தில் உண்டா இல்லையா என்ற கேள்வியே பிழையானது. ஆமாம். எனவே இஸ்லாமிய மார்க்கத்தில் கடமையோ அல்லது இது ஒரு சமூகத்தினுடைய பழக்க வழக்கமோ கிடையாது. இது உருவாக்கப்பட்ட ஒரு மோசமான காரியம் என்பதுதான் நிதர்சனம். அதுதான் உண்மை. அப்படி என்றால் இது சம்பந்தமாக மார்க்க அறிவுள்ள ஒரு மணமகன், அவருக்கு வேண்டாம் எந்த ஒரு சீதனமும், பெண்ணின் சார்பாக இருந்த எந்த ஒரு சொத்தும் எதுவும் தேவையில்லை என்று சொல்லுகின்ற பொழுது, அவருக்கு தெரியாமல் அவருடைய குடும்பத்தினர்கள், பெற்றோர்கள் அல்லது மணமகன் சார்ந்த சிலர் மணமகளுடைய குடும்பத்தார்களிடத்திலே கேட்டு பெற்றுக் கொடுக்கின்றார்கள், எங்களுடைய மணமகனுக்கு இவ்வாறு கொடுத்தால்தான் திருமணம் முடியும் என்று. இதற்கான தீர்வு அது தெரியாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்கிறாங்க, மாப்பிள்ளைக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. அப்படி தெரியாமலுக்கு கேட்டால் அவர் அதை புரிந்தால் அவர் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அவருக்கு எப்பொழுது தெரிகிறதோ அப்ப அதை அவர் கட்டாயமாக தடுத்து நிறுத்தணும். ஆண்டா சில மாப்பிள்ளை மாதிரி இப்படி மீக்கிறாமே, நான் பேசாம தான் இருப்பேன், நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்களா? அப்படியும் இருக்கலாம். அப்படியும் இருக்கிற சில அப்பாவியான மணமகன்மார்களுக்கு தெரியாமலேயே கேம் விடுறாங்க, ஃபெமிலியில இருக்கிறார்கள். மானாவோ அல்லது தன்னுடைய தாயோ வேற யாராவது ஒருவர் மணமகளுடைய தந்தையாருடன் அல்லது உரியவர்களுடன் இதை பேசிக்கொள்கின்றார்கள். இல்ல, இப்ப நான் கேட்கிறேன், தெரியாது என்று எப்படி சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன், இப்ப நல்லா கவனிங்க, மாப்பிள்ளைக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இப்ப மாப்பிள்ளைக்கு எங்க நான் கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டியை வச்சுக்கொள்ள போறேன்னு அவருக்கு தெரியாதா? எந்த வாகனத்துல போக போறேன்னு அவருக்கு தெரியாதா? எந்த பணம் எனக்கு வரப்போகுதுன்னு தெரியாதா? அவரோட பாக்கெட்டுக்கு வாரது கூட அவருக்கு தெரியாம இருக்குமா? இது மாப்பிள்ளை தெரியான்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யும் ஒரு நாடகம். அப்படி மாப்பிள்ளைக்கு தெரியாமல் பெற்றுக்கொள்ளப்பட்டால் அதனுடைய ஹுக்கும், மாப்பிள்ளைக்கு தெரியாமல் பெற்றுக்கொள்ளப்பட்டால் உண்மையிலே அல்லாஹ் ரசூல் அறிய அவருக்கு ஹக்கா தெரியல, தெரியாம யாரோ எடுத்துட்டாங்க, குடும்பத்தில் அப்படி யாரோ எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அது மாப்பிள்ளைக்கு குத்தமாக வராது. இஸ்லாம்
அறியாத ஒரு விடயத்துக்கு தண்டனை கொடுக்க போறதில்லை. ஆனா இந்த நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி மாப்பிள்ளைக்கு தெரியாமல் குடும்பத்தார்கள் பேசி எடுத்தாங்கன்றது கோடியில் ஒன்று என்று சொல்வதும் அபூர்வம். சொல்லுகின்ற விடயம் பொருளாக கொடுத்தால் மாப்பிள்ளைக்கு தெரிய வாய்ப்பு இருக்கின்றது. இதே சமயம் பணத்தை அந்த மாப்பிள்ளை சார்பாக அவருக்கு தெரியாமலேயே அவருடைய தாயோ யாரோ ஒருவர் பெற்றுக்கொண்டால், தந்தையோ யாரோ ஒருவர் பெற்றுக்கொண்டால் அதுக்கான நான் உங்களிடத்துல கேட்கிறேன், இப்படி எங்கேயாவது நடந்த செய்திகள் உண்டா? நான் கேட்கிறேன். ஏன்னா இது சொல்லுவோம்ல நாம, அதாவது இப்படியெல்லாமா நடக்குது, அந்த அளவுக்கு அவன் ஒன்றும் தெரியாதவனா. சில மணமகன்மார்கள் சில சமயத்திலே அவர்களை இப்ப தமாசுக்கு குழப்புகின்ற பொழுதோ அல்லது வசைபாடுகின்ற பொழுதோ, நீ சீதனம் எடுத்தவன் தானே, நீ கைக்கூலி வாங்கினவன் தானே, இப்படி திருமணம் முடித்தவன் தானே, நீ பேச வாரையா அப்படி என்னெல்லாம் பேசுகின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய பதிலைத்தான் நான் உங்களிடத்துல கேட்கிறேன். எனக்கு தெரியாமல் என்னுடைய சார்பாக வாங்கியதற்கு நான் என்னப்பா செய்யறேன்னு சொல்லி கேட்கிறேன். நான் கேட்கிறேன், அப்படி தெரிஞ்சதுக்கு பின்னால் அவர் பொருளை கொண்டு கொடுத்தாரா? கொடுக்க விருப்பம் இல்லையே. நீ குடும்பத்தார்கள் கேட்டெடுத்தாங்க, எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சது. நான் இந்த கூட்டம் என்றால் இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, ஒரு நிமிஷம் அதை முடிக்கிறேன். எனக்கு இந்த வீடு இனிமேல வானம். ஏன்னா என் வீட்டாட்கள் திருமணத்துடைய டைம்ல இதை சீதனமாக பெற்றது, இது வானம், இந்த பைக் எனக்கு வானம், இந்த கார் எனக்கு வானம், இது சீதனமாக பெற்றது என்று திருப்பி கொடுத்த ஒருவரை பார்க்க முடியுமா? இப்ப நீங்க சொல்லுங்க, யாரும் இதுவரைக்கும் திருப்பி கொடுக்கல என்றால் இவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஆகிதப்ப. எங்கேயோ அது ஒரு கபூலியத்து கணவருடைய பகுதியிலிருந்து வந்தால்தான் இது நடக்குமே தவிர, இப்ப உதாரணமா சொல்லுவோமே, திருமணத்துல நைட்ல யாரோ வந்தவங்க எல்லாம் சேர்ந்து மதுபானம் குடிச்சிட்டாங்களாம். திருமணத்துல நைட்ல மதுபானம் குடிச்சிட்டாங்களாம். மதுபானம் குடிக்கிறது ஹராம். இந்த காலத்துல இருக்கக்கூடிய வேற முசீபத்தில் ஏதோ கஞ்சா இந்த மாதிரி ஏதோ பாவிச்சிட்டாங்களாம். இது மாப்பிள்ளைக்கு தெரியாது. ஐயோ பாவம், அவர் வீட்டில் உள்ள பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாரு, நைட் நேரத்துல வேலையில் இருந்தாரு, இப்படி சொன்னா கொஞ்சம் பொருத்தம் என்று சொல்லலாம். ஆனால் இவ்வளோ பெரிய ஆடம்பரமான வீட்டுல டெய்லி அந்த கார்ல தான் ஓடுறாரு, டெய்லி அந்த பைக்ல தான் ஓடுறாரு. அதுல வேற மாப்பிள்ளை பெண்ணூட்டுக்கு போய் முதலாவது நைட்டு முடிச்சதுக்கு அப்புறம் காலையில் அவரு உம்மா வீட்டுக்கு போகணுமாம். அதுக்கு வீட்டுல பைக் நிக்கணுமாம் காலையில. அது இல்லாததினால மாப்பிள்ளை சண்டை பிடிச்ச வரலாறு ஸ்ரீலங்காவில், ஜப்பான்ல ஸ்ரீலங்காவில் நடக்குது. நான் நிதர்சனமாக அதனால இது நான் நம்ப மாட்டேன். இது மாப்பிள்ளைக்கு தெரியாமல் நடக்கிறது, மாப்பிள்ளைக்கு தெரியாமல் குடும்பத்தினர்கள் கேட்கிறார்கள். ஏன் அவருக்கு அந்த அளவுக்கு தெரியாமலா இருக்குது? மாப்பிள்ளை நிச்சயமாக இதை அறிந்திருக்கிறார். நான் சொல்லக்கூடிய, நீங்க யார் எந்த வாதம் புரிஞ்சாலும் அதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் விளங்கும். எனக்கு தெரியாமல் எடுத்தார்கள், எனக்கு தெரியாமல் குடும்பத்தினர்கள் எடுத்தார்கள் என்றது அப்பட்டமான பொய். அப்படி தெரிந்த சமயத்திலே திருப்பி கொடுப்பதாக இருந்தால் அவர்தான் சிறந்த கணவராக இருக்க முடியும், சிறந்த மனிதராக இருக்க முடியும். அதே சமயத்திலே மணமகளுடைய சார்பாக பெற்றோர்கள் எங்களுடைய ஏனைய பெண் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுத்ததை போன்று எங்களுடைய இந்த மகளுக்கும் நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம் என்று தன்னார்வமாக அவர்களே விரும்பி இந்த கணவனுக்கு, இந்த மணமகனுக்கு இவர்கள் வழங்குகின்றார்கள். இது அவர்களுடைய சொத்து, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு, அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கின்றார்கள். இதனுடைய ஹுக்கும் என்ன? பொதுவாக அப்படி ஒரு பெண்ணுடைய பகுதியினால அவங்க விரும்பி எந்த ஒரு நிபந்தனையும் இவர் போடல, அதை பார்க்கவும் இல்லை, அது சம்பந்தமான தலையீடும் இவருக்கு எந்த ஒன்றும் இல்லை. நீங்க எவ்வளவு கொடுக்க போறீங்க, என்ன கொடுக்க போறீங்க, எதுவுமே இவருக்கு தெரியாது. அவங்களா சொல்றாங்க, எனக்கு 3 மகள் இருக்கிறாங்க, அல்ல 4 மகள் இருக்கிறாங்க, என்கிட்ட 4 வீடு இருக்குது, நீங்க இதை எடுக்காட்டி இந்த வீடை யாரு கொடுக்க, நான் என் மகளுக்கு விருப்பமாக கொடுக்கிறேன், என் மகளுக்கு நான் கட்டினது, இதை நீங்க எடுங்கோ என்றதுல மார்க்கத்துல எந்த தடையும் கிடையாது. அதை நல்லா விலகிகளோடு அவங்களாக விரும்பி எதை கொடுத்தாலும், அப்படி பார்த்தேன்னு சொன்னா, அப்படி பார்த்தா, அப்படி கொடுத்தால் அது சீதனமாக ஆகாது. அப்படி பார்த்தா நீங்க திருமணம் நடக்கிற நாள்ல மணமகள் ஒரு பெட்டியோட வருவா இல்லையா? இது வளமை தானே, எங்க நாட்டுல வளமை தானே. ஒரு பெட்டியோட வரும். அந்த பெட்டியில என்னென்ன இருக்குது, அவட ட்ரெஸ்ஸு, அபாயா, அது இதெல்லாம் இருக்குது இல்ல. அப்ப என்ன செய்யணும்? அப்ப அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டே வரவாகும். அவங்க சும்மா கொடுக்கறது, அது இதையும் கூட நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னா இவர் போய் பணம் கொடுத்து செலவழிச்சு அவருக்கு ஆடை வாங்கி. இந்த சமயத்தில் இன்னும் ஒரு விடயம் ஞாபகம் வருகின்றது. எங்களுடைய அக்கீதாவுக்கு அப்பால் பட்ட சில
இதை வெளிரங்கமாக சொல்வதாக இருந்தால் தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்களோ அல்லது ஏனைய ஜமாத்தினர்களோ, நான் அறிய தௌஹீத் ஜமாத்தினர்கள் இப்படியான கட்டத்திலே பெண் சார்பாக ஒரு சமையல் போட்டால் கூட அது பெண் வீட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாது, கணவர் தான் எல்லாம் செய்ய வேண்டும், மகர் தான் கொடுக்க வேண்டும், இப்படியான ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கு. இந்த சமயத்திலே பெண் வீட்டார்கள் மனமுடையக்கூடிய சமயங்கள் இருக்கின்றது. கட்டாயம் இதற்கான ஹுக்கும் என்ன? இது சரியா அல்லது பிள்ளையா? நல்லா கவனிங்க. முதலாவது கேள்வியில நீங்க சொன்னது பெண் வீட்டவர்கள் விரும்பி ஏதாவது கொடுத்தால் நிச்சயமாக எடுக்கலாம், மார்க்கெட்ல எந்த தடையும் இல்லாத. அவங்க உணவு கொடுத்தாலும் பொருளை கொடுத்தாலும் வாகனத்தை கொடுத்தாலும் வீட்டை அவங்களாக விரும்பி இவர் எந்த நிபந்தனையும் போடாமல் கொடுக்கிற பட்சத்துல தைரியமாக எடுக்கலாம். நீங்க சொன்ன ரெண்டாவது விஷயம் மிக முக்கியமான ஒரு விடயம். அது என்னன்னு கேட்டால், இப்போ ஒரு கூட்டம் பெண் வீட்டு சாப்பாடை நாங்க சாப்பிட மாட்டோம் என்று சொல்றதை விட ஹராம் அண்ட் ஒரு கூட்டம். அதுல ரெண்டு கேட்டகரி, ரெண்டு கூட்டம். அதுல ஒரு கூட்டம் சொல்றாங்க நிக்காஹுக்கு முன்னால திங்கிறது ஹராம், நிக்காஹ் முடிஞ்ச போறது இன்னும் ஹலாலாம். அது எங்கிருந்து சட்டம் எடுத்தாங்கன்னு தெரியல, நானும் இது வரைக்கும் அப்படி ஒரு சட்டத்தை பார்க்கவும் இல்லை. அப்ப நல்லா விளங்குவோங்க, பெண் வீட்டாரு இப்ப அவர் யோசிக்கிறாரு, ஏண்ட மகளோட கல்யாணம் இல்லையா, ஏண்ட மகளோட கல்யாணம், ஏண்ட பக்கத்து வீட்டுக்காரன், ஏன் சொந்தக்காரன், ஜப்பான்ல இருக்கிறவன், சைனால இருக்கிறவன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நான் சாப்பாடு கொடுக்கணும். இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, நல்லா கவனிங்க, வீட்டுல சொந்தக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர் சாப்பாடு கொடுக்கிறாரு, மாப்பிள்ளைய காணல. ஆமா, ஏன் மாப்பிள்ளை பொண்ணு வீட்டு சாப்பாடை சாப்பிட மாட்டாராம். இப்ப வந்தவங்க கேட்பாங்க மாப்பிள்ளை எங்கேண்டு இல்லையா. எவ்வளவு நீங்க சொல்ற மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு அவர் ஆளாகிறார். இப்ப நீங்க உதாரணமா சொல்ல, மாப்பிள்ளை இங்கிருந்து ஒன்று சறுத்து போடுறாரு. எப்படி, நான் உன கல்யாணம் உன மகளை கல்யாணம் முடிக்கிறதாக இருந்தா நீங்க 100 சான் சாப்பாடு போட்டா தான் முடிப்பேன்னா அது கூடாது. நிபந்தனை போட்டால், முன்னால சொன்னது மாதிரி நிபந்தனை எதுவுமே போடல, அவர் 100 கொடுத்தால் என்ன, 200 கொடுத்தால் என்ன, அவர்கள் அந்த சாப்பாடு ஹராம் என்ற எந்த ஹுக்குமும் எங்களால் எடுக்க முடியாது. நீங்க கேட்ட கேள்வியும் ரெண்டாவது கேள்வியும் அதுல அப்படியே ஜாயின் ஆகுது. என்னன்னு கேட்டா, விருப்பமாக அவர்கள் மகளுக்கு கொடுத்ததை இவர் கபூல் செய்யலாம், அதுல தடை கிடையாது. விருப்பமாக அவர்கள் போடக்கூடிய உணவு சாப்பாடு, பெண் வீட்டு சாப்பாடு நிக்காஹுக்கு முன்னால ஹராம் என்றும் இல்லை, நிக்காஹுக்கு பின்னால ஹராம் என்றும் இல்லை. சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், கல்யாணம் பொண்ணூட்டில் சாப்பாடை நாங்கள் தின்று ஹராம்னு சொல்லி போட்டு, இந்த கல்யாணம் அன்றைக்கு நைட்டுக்கு ஒரு சாப்பாடு, இங்கே பொக்கு சாப்பாடு தெரியுமா, குடல் பாபத்தில் அறுத்து அதை பொக்கு சாப்பாடுன்னுவாங்க, அதுக்கு அதை போய் தின்றுட்டு வருவாங்க. கேட்டா சொல்லுவாங்க, இல்லை நாளைக்கு எங்களுக்கு வரையலாது, நாங்கள் பொண்ணூட்டி சாப்பாடுதுன்னு இல்லை. ஆனால் அந்த சாப்பாடு அங்கே போய் தின்றுட்டு வர்றது, அதுவும் பொண்ணூட்டி சாப்பாடை தின்றுட்டு வந்துடுது. சில பேர் என்ன செய்யறேன்னு கேட்டால், மரதாணி சாப்பாடுன்னு ஒன்று இருக்குது. பெண்ணுக்கு அந்த ராவு எங்க நாட்டுடைய வளமை மரதோணி போடுவாங்க இல்லையா. அந்த மரதோணி சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க, முள்ள போய் சாப்பிட்டு வருவாங்க, நாளைக்கு எனக்கு வர முடியாது, ஏன்னா நாங்கள் பொண்ணூட்டி சாப்பாடு சாப்பிட மாட்டோம். மரதோணி சாப்பாடு எங்க சாப்பிட்டீங்க, அது அல்லா ரசூல் பார்க்காம சாப்பிடுறேன். அதனால அப்படி ஒரு கிடையாது. நல்லா விளக்குங்க. இதுல உள்ள சாராம்சம் என்ன தெரியுமா, நாம் பெண் வீட்டுக்கு போய் நிபந்தனை போட்டு கல்யாணத்தை நான் முடிக்கிறதாக இருந்தா நீங்க சாப்பாடு போடணும், கல்யாணத்தை முடிக்கிறதாக இருந்தா நீங்க அது தரணும், இது தரணும் என்று அதை நான் சொன்னேன். அக்குதுல ஒரு ஷரத் நிபந்தனையை போட்டால் தான் அது ஹராமாக மாறுமே தவிர, பெண் வீட்டார் விரும்பி கொடுப்பதையும் எடுக்கலாம், தவறே கிடையாது. அப்படி பெண்ணுக்கு தன்னுடைய தந்தை கொடுக்கின்ற பொழுது ஒரு சொத்தை அவர் பரிசாக கொடுக்கின்ற பொழுது கணவனும் நல்ல வசதி வாய்ப்பா இருக்கின்ற சமயத்தில் அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, கணவன் நல்லா பார்த்து கொள்வேன் என்று சொல்றார். அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, உன்னுடைய தந்தை தரக்கூடிய சொத்தை எடுக்க வேண்டாம். அப்படி சொன்னால் இந்த பெண் தந்தையாரிடம் சொன்னால் தந்தையுடைய மனமுடையும். கணவனுக்கு தெரியாமலுக்கு எடுத்து தன்னுடைய பேரிலே அதை ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா? இதற்கான தீர்வு என்ன? யாரு? பெண் தனிப்பட்ட முறையில். அதுல இஸ்லாமிய சட்டத்துல நல்லா விளங்குங்க, கணவனுக்கு தெரியாமலோ தெரிந்தோ மனைவி சொத்தை வைத்துக் கொள்ளலாம். அப்படியா? அப்படி சட்டம் இருக்குது. கணவனுக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை செய்வதும் தவறு இருக்கு. காரியம் செய்யறதுன்றா ஹராத்த தவறான காரியத்தை தான் செய்யக்கூடாது. கணவனுக்கு தெரியாமல் பணம் ஹராம் இல்லையே, ஒரு சொத்தை வச்சு கொள்றது ஹராம் இல்லையே. இப்ப நல்லா விளங்குங்க, ஃபிக்ஹ்ல ஒரு சட்டம் நீங்க படிச்சிருப்பீங்க, நல்ல ஒரு சட்டம். அதாவது கணவன் மனைவி என்று வரும்போது கணவனுடைய ஜக்காத்தை மனைவிக்கு கொடுக்கலாது, மனைவியுடைய ஜக்காத்தை கணவனுக்கு கொடுக்கலாம். நல்லா கணவன் ஏழையாக இருக்கிறார், மனைவி பணக்காரியாக இருந்து மனைவியுடைய ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கலாம்? கணவருக்கு கொடுத்து
அந்த கணவர் அந்த ஜக்காத்திலிருந்து மனைவிக்கு நஃபக்கா கொடுக்கலாம். இப்ப இதுல இருந்து நீங்க என்ன விளங்குறீங்க? அப்ப மனைவிக்கு தனியாக சொத்து இருக்கலாம் என்ற சட்டம் இல்லை. இப்ப கணவர் சொல்ற நான் எடுக்கவே மாட்டேன், எனக்கு தலை காட்ட முடியாது, வெளியில எடுக்க முடியாது, நான் சொல்ல முடியாது, நீ வேணா வச்சுக்கோ, அல்லது பாப்பா சொல்றாரு இந்தம்மா இது உனக்கு தான் அப்படின்னு சொல்ல கணவனுக்கு தெரியாமல் இதை வைத்துக் கொண்டிருப்பதில் என்ன தப்பும் கிடையாது. நான் இன்னைக்கு கேட்கிற இலங்கையில மனைவிமாரிடத்தில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இது ஒவ்வொரு திருமணம் முடித்தவர்களுக்கும் தெரியும் இல்லையா? எனக்கு தெரியும். கணவரிடத்தில் இருக்கும் பணம் எவ்வளவு என்று மனைவிக்கு தெரிந்தாலும் பெரும்பாலான மனைவிமாரிடத்தில் எவ்வளவு இருக்குது என்று யாருக்கு தெரியாது? கணவருக்கு தெரியாது. தெரியாத கட்டத்தில் அது ஹராம் வைக்கக்கூடாது என்று மார்க்கத்தில் சட்டம் கொடுக்க முடியாது. எனக்கு ஒரு கேள்விதான் சந்தேகமாக கேட்கின்றேன். என்னவென்றால், ஒரு கணவன் எடுக்க வேண்டாம் என்று தானே சொல்கின்றார். கணவனுடைய பொருத்தம் ஒரு மனைவிக்கு முக்கியம் அல்ல? கட்டாயமா. அந்த அடிப்படையிலே ஒரு சஹாபிய பெண்மணியினுடைய தந்தை ஒரு தந்தையினுடைய ஜனாசாவுக்கு கணவருடைய அனுமதி இல்லாமல் தந்தையுடைய ஜனாசாவுக்கு போகாத கிஸ்ஸா ஒன்று இருக்கின்றது. அப்ப அதனோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது கணவன் எடுக்க வேண்டாம் என்று சொன்னதன் பின்பு தந்தையை சமாளிப்பதற்காக வேண்டி எடுத்து தன்னுடைய ரகசியமாக வைத்துக் கொள்ள. ஆனால் அப்படியே நீங்க அந்த கேள்வியில வரும்போது ஒரு சின்ன ஒரு சிக்கல் அங்கே உண்டாகுது. என்னன்னு கேட்டால், கணவன் நிபந்தனை போட்டு நீ அதை தொடவே கூடாது, எடுக்கவே கூடாது என்றால் இந்த நேரத்தில் அவ தவிர்த்து கொள்றதுதான் மிச்சம் நல்லா. மனமுடையுமே அது திருமணம் முடித்ததற்கு பின்னால் தந்தையா தாயா கணவரா என்று வரும்போது கணவர் தான் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய. அதான் இஸ்லாமிய சட்டம். அதான் நீங்க ஒரு செய்தியை சொன்னீங்க. அது மட்டுமல்ல, சில கட்டங்கள்ல இந்த இடத்துக்கு போக வானம், உறவுகள் வந்திருக்கிறாங்க அங்க போக வானம் என்று கணவன் நிபந்தனை போட்டால் மனைவிக்கு போக முடியாது. நிச்சயமாக. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்ப உதாரணமா சொல்லுமே, கணவர் சொன்னார் பாப்பா சொத்து தராரு, நான் எடுக்க மாட்டேன், நீ வேணா வச்சுக்கோ, அதுல நான் தலையிட மாட்டேன் என்றால் அதை எடுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அப்படி இல்லாமல் நீங்க சொல்ற மாதிரி கணவர் சொன்னால் எப்படி தொடவே கூடாது, இதை நீ உனக்கு தொடுகிறது ஹராம் அல்லது நீ அதை எடுக்கவே கூடாது என்றதுக்கு அப்புறம் அதை எடுக்காமல் இருப்பது கணவனுக்கு கட்டுப்படுவது என்ற சப்ஜெக்டுக்குள்ள அது வரும். அது மிக பொருத்தமாக இருக்கும். கட்டுப்படாமல் இருப்பதும் தவறானது, தந்தையின் மனதை உடைப்பதும் தவறு. தந்தையுடைய மனது என்று பார்ப்பதை விட கணவருடைய பொருத்தம் மிக உயர்ந்தது. கணவர் தான். ஏன்னா ஹதீஸ் அப்படித்தான் எங்களுக்கு சொல்லுது. எப்படின்னு கேட்டா, இஸ்லாம் எப்படி தெரியுமா, நல்லா கவனிங்க. ஒரு கணவர் ஒரு மனைவி மரணிக்கும் போது கணவர் அந்த மனைவியை பொருந்தி கொண்டால் அந்த மனைவி சொர்க்கம் போவாங்க. அதே மாதிரி கணவர் மௌத்தா போகும்போது மனைவி பொருந்தி கொண்டால் அந்த கணவர் சொர்க்கம் போவாங்க. அதான் அந்த ஃபாத்திமா நாயுடைய வரலாற்றை நீங்க படிச்சிருப்பீங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தவங்க ஃபாத்திமா நாயி அந்த வஃபாத்தா போனது நைட் அவங்க வஃபாத்தா போறாங்க. அப்ப ரமலானுடைய பிற 3 என்றும் சொல்லப்படுகிறது, பிற 11 என்றும் சொல்லப்படுகிறது. ஆனா சரியான கருத்து ரமலானுடைய பிற 3 என்றது சரியான கருத்து. ஆனா ஊர் வளமைகள்ல இருக்குது ரமலான் புற 11 தான் ஃபாத்திமா நாயை ஞாபகப்படுத்துவாங்க. அதுக்கு காரணம் சொல்றாங்க என்னன்னா, ரமலான் புற 10 தான் யாரு ஹதீஜா நாய் வஃபாத்தா போனாங்க. உம்மாவை ஞாபகப்படுத்தி போட்டு மகளை ஞாபகப்படுத்துவோமே அன்னதுக்காக வேண்டி போற 11 என்று சொல்றாங்க. அப்ப ஃபாத்திமா நாய் வஃபாத்தா போன அந்த நாள், அந்த இரவு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க ஃபாத்திமா நாய் கிட்ட போய் கேட்டாங்க, என்ன நீங்க பொருந்தி கொள்வீங்களான்னு கேட்டாங்க. நான் உங்களுக்கு பொருத்தமான கணவனாக வாழ்ந்தேனா என்று கேட்டதோட ஃபாத்திமா நாய் திரும்ப கேட்டாங்க, நான் உங்களுக்கு பொருத்தமாக வாழ்ந்தேனா? நாங்க நிக்காஹுடைய இதுகளை படிக்கிறோமே, யார மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் சேர்த்த மாதிரி அல்லிஃப பைனஹுமா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் சஃபுராவையும் சேர்த்த மாதிரி என்று கடைசியா நாங்க என்ன சொல்லுவோம், அலியும் ஃபாத்திமான்னு சொல்றதுக்குரிய முக்கியமான காரணம் அதுதான். அப்ப அந்த கணவருடைய பொருத்தம் அவ்வளவு முக்கியமானது. தாய் தந்தை என்று வரும்போது கணவருடைய பொருத்தத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது அதுக்குரிய பதில். அது இதே சமயத்திலே ஒரு சீதனம் கொடுக்கல் வாங்கல் என்பது இஸ்லாத்தில் தடையாக இருப்பதை கணக்கெடுக்காமல் சீதனம் கேட்கப்படுகின்றது, வாங்கப்படுகின்றது. இது ஒரு போட்டியாக மாறி மணமகளுடைய சைட்டால மணமகனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அல்லது இவர்களுக்கான ஹக்கு என்ற பெயரிலேயாவது கொடுக்கப்படக்கூடிய இந்த விடயம் ஒரு போட்டியாக மாறி இன்றைக்கு
நிறைய இஸ்லாமிய அனுமதிக்கப்பட்ட அல்லது அனுமதிக்கப்படாத முறையில போட்டியாக மாறி பொருட்களோ பணமோ கொடுக்கப்படுகின்றது. இதற்கான இஸ்லாமிய ஹுக்கும் என்ன? ஹராத்துல போட்டி போடுற மாதிரி தான். இது இதுக்கு எப்படி தெளிவாக சொல்றதாக இருந்தா இஸ்ராஃப்ல வருமா அல்லது ஹராமண்டு வந்ததுக்கு அப்புறம் அது எதுல சேர்ந்தா என்ன? இல்ல ஹக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க, என்னுடைய மகளுடைய ஹக்கு ஹிபத்ன்னு கொடுக்குறாங்க, அதுலயும் போட்டி. இது நீங்க சொல்றீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண் வீட்டு சைடால இப்படி கொடுக்குறாங்க நான் இவ்வளவு கொடுத்தேன் அந்த அளவுக்கு போயிருச்சு. ஊர்ல பக்கத்து வீட்டுல வந்து இத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாங்க, அதனால நாங்களும் அப்படி கொடுக்க இல்லாதே, அங்க அப்படி கொடுத்தா அதே மாதிரி கொடுக்கணும், இல்லை அதை விட கொஞ்சம் சிறப்பா கூட எங்கட பிள்ளை ஒன்றும் அப்படி அந்த மாதிரி அது வந்து அப்ப அந்த பெண் வீட்டு அதாவது தந்தையுடைய அறியாமையின் உச்சகட்டம். அது அவருடைய அறியாமையுடைய இஸ்லாமிய அறிவு கொடுக்க காலம். இன்னும் ஒன்று என்னன்னு கேட்டால் அதுல ஒண்ணுமில்ல, ஹராத்துக்கு அவருக்கு உதவி செய்யறது மட்டுமல்லாம பெருமையும் அங்க உண்டாகும். கிபிரு அல்லாஹு தாலா அதை அழிச்சு போடுவானே. கிபிரு பெருமை என்பது மனுஷனுக்கு வரவே கூடாத ஒன்று. அல்லாஹு தாலா அல் கிபிரியா ரிதாஇ என்னுடைய பரிவட்டம், அது யாரும் போட வரக்கூடாது. அப்ப இதுல நீங்க சொல்ற மாதிரி பார்க்கும்போது ஒரு சாதாரணமாக இல்லை, நாம ஹராத்துக்கு உதவியும் செய்வோம், போட்டி போட்டு செய்வோம். அந்த மாதிரி சமூகத்துல அதை இன்றைக்கு ஏழை பெண்கள் திருமணம் முடிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக நிறைய தாய்மார்கள் சொல்லி அழக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. உண்மையா இப்போ ஊர்ல வந்து எல்லாரும் இப்படி தங்களுடைய மகள்மாரை இப்படி கொடுத்து முடிச்சதால என்னுடைய மகளுக்கும் நான் இப்படி கொடுத்து தான் முடிக்க வேண்டிய கட்டாயம். இல்லாட்டினா சமூகம் என்னத்தை பேசும், ஆக்கள் என்னத்தை பேசுவாங்க, எந்த மகள் மீது நான் கருணை இல்லையா, கவனம் இல்லையா, இல்லாட்டின் எங்கட மகளுக்கு நாங்கள் ஒன்றும் கொடுக்குறோம் இல்லையா அப்படின்ட்டுலாம் பேசுவாங்களே, என் பிள்ளைய நான் திருமணம் முடிச்சு கொடுக்குறது, என்கிட்ட பணம் இல்லை, வசதி இல்லை, அப்படித்தான் பேசுறாங்க. அதனால இது வந்து நீங்க சொல்ற மாதிரி இது போட்டியாக போனது மட்டுமல்ல, எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஒரு பெரிய அநியாயமாக இது மாறி இருக்குது. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். சில இடங்கள்ல நான் கேள்விப்படுறேன், ரொம்ப அசிங்கமான செயல்கள் எல்லாம் அதுல நடக்குது. மட்டுமல்லாது நீங்க சொல்ற மாதிரி கஷ்டமானவங்க இதுல ரொம்ப என்ன செய்யறாங்கன்னா கவலைப்படுறாங்க. இதுல இன்னும் ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா, அவன் பெருமை கொடுக்கறது மட்டுமல்ல, இந்த ஏழைகளுடைய பதுவாவுக்கும் ஆளாகிறாங்க. இதற்கான இஸ்லாமிய தீர்வு இந்த பிரச்சனை இல்லாமல காக்குறதுக்கான இஸ்லாமிய தீர்ப்பு இது சம்பந்தமாக நிறைய ஹுதுபாக்கள் எல்லாம் ஓதப்படும். சில இடங்கள்ல சில பேர் ஓதுறது இல்லை, ஏன்னா அவங்க வாங்கி இருப்பாங்க, அதனாலையும் அவங்க பேசாம இருப்பாங்க. ஆனா நல்லா விளங்கிக்கோங்க, எந்த ஒன்றும் தான் என்னத்தை பேசினாலும் அவரவர் சிந்தித்தால்தான் அதை தடுத்து நிறுத்த முடியுமே தவிர, நாம் எவ்வளவுதான் இப்போ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமும் கூட சில பேர் என்ன யோசிப்பாங்க, அவர் சொல்றாரு நம்ம என்ன அதுக்கு என்ன அப்படியா செய்ய முடியும், நம்ம ஊர்வலமே நாங்கள் செஞ்சுட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி செய்யத்தான் செய்வாங்க. எங்களுக்கு அப்படி தேவையில்லை, ஒரு பார்த்த ஒரு 4 பேர் இதில் ஒரு திருத்தத்தை அடைஞ்சிட்டு 4 பெண்களுடைய கண்ணீரை தொடச்சிட்டாலே அது எங்களுக்கு போதுமானது இல்லையா? இதுல நான் சொல்ற மாதிரி இந்த ஏழைகளுடைய சாபத்துக்கும் இது ஆளாகுது இல்லையா? சில இடங்கள்ல அந்த ஜாஹிலியா காலத்துல வந்து பொம்பளை புள்ள பிறந்துட்டா லல்ல வஜுஹு முஸ்வத்தன் வஹுவ கலீமன் வருது, முகமெல்லாம் கருத்து போய்த்திருமா. ஏன்னா கோவத்துல எத்தவாரா மினல் கௌம் அப்படின்னா ஊர்ல மனுஷரை விட்டு மறைஞ்சு வைத்துருவாங்க. அந்த மாதிரிதான் அந்த ஜஹாலத்து சில இடத்துல இருக்கின்றது. பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்று சொன்னால் இன்னைக்கும் அது இருக்கு. சில இடத்துல பெண் பிள்ளை பிறந்துட்டு என்று சொல்லி சொன்னா கொஞ்சம் மனசுக்கு ஹெப்பி இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இப்படி கொடுக்கறது, போட்டி போட்டு கொடுக்கறது. எல்லாம் பாதுகாக்கணும். அவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில இது பெய்த்து கொண்டு இருக்குது. மக்கள் இதை புரிஞ்சு கொள்ளணும் இல்லையா? இதுல ஒண்ணும் இல்லை, அவங்க இப்படி செய்யறதுனால ஒரு ஊரு சீரழியுது. 2வது இஸ்லாத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம் இது. அக்குதுன் நிக்காஹோட அதை சம்பந்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அக்குதுன் நிக்காஹுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சீதனம் என்பது ஒரு அசிங்கம், அது ஒரு கேவலம். சில பேர் பகிரங்கமாக கேட்டு வெக்கமில்லாம அதை சொல்லி எடுக்கிறாங்கன்னு வரும்போது இது சமுதாயம் அவரவர் புரிஞ்சு கொள்ளணும், அவரவர் விளங்கி கொள்ளணும். ஏண்ட திருமணத்துல நடிகைகளை கொண்டு வந்து பாட்டு வைக்க போறாங்க. இப்ப அவருக்கு அதை தடுத்து நிறுத்தலும். ஏன் தடுத்து நிறுத்தலும்? ஏண்ட கல்யாணத்துல நான் அதை செய்ய விட மாட்டேன். ஏண்ட கல்யாணத்துல மதுபானம் மருந்து போறேன், நான் தடுத்து நிறுத்துவேன். ஏது ஏண்ட கல்யாணத்துல இதை நான் செய்ய விட மாட்டேன். ஏண்ட திருமணத்தினால்தான் இது நடக்குது என்று வரும்போது கட்டாயமாக அதை நான் இதுல ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு போகுது? மாப்பிள்ளை தான்.
எனவே இதற்கான தீர்வை ஒவ்வொரு மணமகன்களும் மணமகன் முடிவெடுக்கணும். நிச்சயமாக அது அவரோட கையில தான் இருக்குது. அவரு பேசலாமே, அவருக்கு பேசலாமே. திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் செலவழிக்க போறது நானா நீங்களா? சரி, உம்மா கேட்கிறாங்க, வாப்பா கேட்கிறாங்க, பெரியப்பா கேட்கிறாங்கண்டா, யாரு செலவழிக்க போறது? உம்மாவா, வாப்பாவா, பெரியப்பாவா? யாரு? இன்னும் ஒன்று என்ன தெரியுமா, இதால நடந்த ஒரு பெரிய முசிபத் என்ன தெரியுமா, இஸ்லாம் மனைவியுடைய சொல்லுக்கு அடிமையாகி இருப்பதை இஸ்லாம் விரும்புதில்லை. அர்ரிஜாலு கவ்வாமூன அல நிசா, பெண்கள் மீது அதிகாரம் செலுத்த வேண்டியவர்கள் யார்? கணவன்மார் தான். இதுல எப்படின்னு கேட்டா, மாப்பிள்ளை அடிமை ஆயிட்டாரு வாங்கினத்தினால. ரொம்ப பேசினா வெளியே போயிருன்றாவா இல்லையா? இது எதால வருது? இது நீ வாங்கினத்தினால தானே வருது. இதே நீங்க அரபு நாடுகள்ல சில இடங்கள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா அவ புடிச்சு நிப்பா. இப்ப மாப்பிள்ளை செல்வாரு, நான் டாக்டர், நான் எவ்வளவு கோடி ரூபாய் செலவழிச்சு படிச்சேன்னு தெரியுமா, நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர், நான் ஒரு இன்ஜினியர், நான் இப்படி படித்தேன் அப்படி படித்தேன், என்ன எத்தனை கோடி ரூபா கொடுத்து செலவழித்து படிப்பிச்சாங்க தெரியுமா, அதுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைக்குமா, அதுக்கு நீங்கள் தந்தது ஈடாகாது, இன்னும் தரணும் சொல்லி பேசுவார் மாப்பிள்ளை. அதுதான் அதுக்கு பேசாமல் பிச்சை எடுக்கலாம் இல்லையா? அது பேசாமல் அதை சொல்லாமல் என்ன உமா அப்பா செலவழித்து படிச்சிருக்கிறாங்க, ரொம்ப செலவாயிட்டு, தயவு செஞ்சு பிச்சை போடுங்க அண்டு பகிரங்கமாக சொல்லலாம். அதுக்கு அதை விட நல்ல வழி இருக்குது அவருக்கு. என்னன்னு கேட்டால், ஜும்மா முடிஞ்சு பள்ளி முன்னால் போயிட்டு போர்டு போட்டு, நான் செலவழிச்சு படித்தேன், தயவு செஞ்சு எல்லாருமே இந்த வெள்ளை துணியில் காசு போட்டு போங்கன்னு சொல்லலாம். அது ரொம்ப லேஸ். அது ரூமுக்குள்ள மனைவி கிட்ட கேட்கறத விட பகிரங்கமாக பள்ளியில் ரோட்டில் கேட்கலாமே அவருக்கு. அது அந்த யாசகம் கேட்பது பிச்சையுடைய ஒரு ஸ்டைல், அந்த ரெஸ்பெக்ட் பிச்சை என்று அந்த மாதிரி. அது அவர் அப்படி சொல்ல தேவையில்லையே. நான் படித்தேன் அப்படின்னா, இப்போ உதாரணமாக சொல்லுவோமே, பெரிய லெவலில் அவர் படித்து அவருக்கு ஒன்று இல்லைன்னா கடைசி முழு ஊரையும் அவருக்கு எழுதி வைக்குவாங்க அவரை படித்த செலவுக்கு எல்லாம். இப்போ இது இது எப்படி மாறிக்குதுன்னு கேட்டோம்னா, தாயும் தந்தையும் மகனின் மீது இறக்கத்தில் செலவழித்த மாதிரி விளங்கல்ல, இவனுக்கு செலவழிப்போம், வார மருமகள்கிட்ட பிடிச்சி கொள்வோம். இது இல்லை, தாயும் தந்தையும் அப்போ பிளான் பண்ணி தான் படிக்க வைக்கிறாங்களா? நான் கேட்கிறேன். அது சமூகத்தினுடைய ஒரு வளமையாக அப்படியே மாறி கொண்டிருக்கிறது. அதுதான் நான் கேட்கிறேன். தாயும் தந்தையும் அப்ப புள்ளையுடைய இறக்கத்துல புள்ள நல்லா படிச்ச புள்ளையா வரணும் அந்த நோக்கத்துல செய்யறது இல்லை. இப்ப நான் செலவழிக்கிறேன், மகனுக்கு டாக்டர் ஆக்கிறேன், இன்ஜினியர் ஆக்கிறேன், மருமகள் வரும்போது அதை பிடிச்சி கொள்ளும். வாழ்க்கையில நல்லா இருக்கணும் என்றுதானே இதெல்லாம் நாங்க கொடுக்கிறோம் வாங்குறோம்னு சொல்லி பேசுறாங்க சில பேரண்ட்ஸ். நல்லா கஷ்டப்படக்கூடாது என்பது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் ஒரு ஊர்ல அதை படித்தேன். ஒரு ஊர்ல வீடு கட்டி கொடுக்காமல் மகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்குற இல்லையா? அதாவது கடன் வாங்கி கடன் சுமைக்கு உள்ளாகி தன்னுடைய மகளுக்கு சீதனமோ என்னவோ கொடுத்தா தான் திருமணம் முடிக்க முடியும் என்ற கட்டாயத்துக்குள் நான் சொல்றேன். என்னன்னா, இலங்கையில் ஒரு ஊர் பேரை கேட்க வேணாம், அந்த ஊர்ல இன்று வரைக்கும் வளமை ஒன்று இருக்குதாம். என்னன்னு கேட்டேன்டா, மகளை பக்கத்துல ஊடு கட்டி வச்சு கொண்டு இருப்பாங்களாம். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டோம்னா, அந்த ஊர்ல முன்னால காலத்துல வாழ்ந்த ஒரு பெண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டாவாம். கஷ்டப்பட்ட நேரத்துல அந்த ஊர் மக்கள் அந்த டைம்ல முடிவெடுத்தாங்களாம், எங்கட மகளை அங்க அனுப்பி நாங்க கஷ்டப்படுத்தக்கூடாது, அப்படி அதனால நாங்களே வீடு கட்டி வச்சுக்கொள்ளணும் எந்த ஒரு நீயத்துல தான் இப்படி வீடு கட்டி கொடுக்கப்பட்டது அந்த ஒரு வரலாறு நான் ஒரு ஊர்ல படிச்சேன். அப்படி என்றால் எங்களோட ஊரில் நடப்பது பிழை அல்ல, இவ்வாறான நியத்திலாம் செய்திருக்கிறார்கள் என்றா பொன் வீட்டால செஞ்சா பரவாயில்ல, சறுத்து போட்டு கேட்கறது தானே. இப்ப நீங்க சொல்றீங்களே, காரு கேட்கறாங்க, நான் படிச்ச படிப்புக்குரிய செலவை தாங்கன்னு கேட்கறாங்க, அது விடயம் சரி, நான் அதை ஒத்துக்கொள்கிறேன், பிழை, முற்றிலும் பிழையா. நான் ஆரம்பத்திலேயே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நல்லா கவனிங்க, தப்பா விளங்கி கொள்ளக்கூடாது யாரும். பெண் வீட்டில் இப்ப நான் சொல்ற மாதிரி எங்கட மகள் அங்க போய் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி ஊட்ட கட்டி கொடுத்தாங்கன்னா அது பிழை இல்லை. பெண் வீட்டாள்கள் விரும்பி ஒரு சாப்பாடு போடுறாங்கன்னா பிழை இல்லை. இது அதெல்லாம் பிரச்சனை. இது அது நிபந்தனை போட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு இப்ப சில ஊர்கள் இப்படி வளமை எல்லாம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். பொண்ணு பார்க்க போகும்போது பெண்ணு வந்து கிச்சன்ல தான் இருக்கணுமா, ஃப்ரிட்ஜ் இருக்குதா, வாஷிங் மிஷின் இருக்குதா, பெண் எங்க வச்சு பார்க்கணும் சொல்லுங்க, பெண் எங்க வச்சு பார்க்கணும்? இதெல்லாம் கொழும்புல இருந்தோண்டு எப்படி நீங்க, நான் தான் நாடெல்லாம் சுத்தி வரேன் எல்லா இடத்துல. அதனால சில இடங்கள்ல பெண்ணை பாக்குறது, இப்ப சில ஏரியால பெண்ணு பாக்குறதுண்டா என்ன ஒரு ரூம்ல வச்சு பார்ப்பாங்க.
அல்லது ஒரு முன்னால மாதிரி கூப்பிட்டு வச்சு பார்ப்பாங்க. இப்போ சில மதத்தவர்கள் மாதிரி இந்த டீ எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குற அந்த வளமை இஸ்லாத்துல இல்லை. பெண்ணு பார்க்க போனா கையையும் முகத்தையும் பார்க்கணும் ரூம்ல வச்சு. ஆனா சில ஊர்ல வந்து கிச்சன்ல தான் இருக்கணுமாம். என்ன எல்லாம் பார்க்குறாங்களாம். ஃப்ரிட்ஜ் இருக்குதா, வாஷிங் மிஷின் இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்கு. இது என்ன இது மகன விற்கிற அப்படித்தானே? நிச்சயமாக மகன விலை பேசி விற்கிறது இல்லையா? அந்த அளவுக்கு அவனு ஃப்ரிட்ஜ் வாங்குற அளவு கூட தள்ளி இல்லாதவன் மொத்தமாக வித்துறது. எங்கட நான் இருந்த ஒரு ஊர்ல ஒரு ஒருத்தர் மௌத்தா போனார். அவர் உம்ராவை வைத்து உம்ரால வச்சு தான் மௌத்தா போனார். அவர் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். அந்த காலத்துல நான் அப்ப சின்ன காலம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எந்த வீட்டில் சீதனம் வாங்கப்படுகிறதோ அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டார் அவர். அந்த காலத்துல சீதனம் எடுத்த திருமணத்துல சாப்பிட போக மாட்டார். கல்யாணம் வாப்பா கிட்ட போய் ஓப்பனா பேசுவாரு. யாரு? மாப்பிள்ளையிட வாப்பாட்ட போய்த்து பகிரங்கமா எல்லாரும் முன்னாலே மகனை எவ்வளவுக்கு வித்தீங்க அப்படி கேட்பாரு. சரியான போடு. நிச்சயமாக இப்படியான மனிதர்கள் இருப்பதன் காரணத்தினாலும் இந்த சீதனம் கொடுக்கல் வாங்கல் குறையலாம். நிச்சயமாக பகிரங்கமாக பேசப்படணும், தைரியமாக இது சொல்லப்படணும். இதுல முக்கியமான விஷயம் கொடுக்கிறவன் கொடுக்கறது ரெண்டாவது, அவன் விரும்பி கொடுக்கறது ரெண்டாவது. ஆனா இப்படி நிபந்தனை போட்டு வாங்குறது ஏழை பெண்கள், குமரி பெண்கள், அவங்களோட வாழ்க்கைகள் ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக மாறி அதனாலதான் இன்றைக்கு அனாச்சாரங்களும் கொஞ்சம் கூடி இருக்குது. ஏன் தெரியுமா? பெண்கள் எல்லாம் ரோட்டுக்கு இறங்கிட்டாங்க. சில பெண்கள் இதை எதிர்த்து பேசுகின்ற பொழுது நான் சொல்ல வர்றது அதல்ல. ரோட்டுக்கு இறங்கினாங்கன்னு கேட்டேன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. நாம படிச்சோம் ஈஸ்டர்ன் சைட்ல ஒரு பெண் வந்து வெளிநாட்டுல போய் அவங்களோட அவ தூக்கிலிடப்பட்டா. யார் அவட பேர்? என்ன? ரிசானா நஃபீக் மூதுரா போன காரணம் அவங்களோட வாழ்க்கைக்கு தேடணும், வீட்டுக்கு தேடணும். அவ சம்பாதிச்சாதான் அவருக்கு வீடு. இதெல்லாம் அந்த நிபந்தனைகள் அவங்களுக்குள்ள பெண்களுக்கு போடப்பட்ட பாரங்கள். நிச்சயமாக வாப்புக்கு முடியல, என்ன செய்யறது? அவ வெளியிறங்கணும். பெண்களை இன்றைக்கு நிறைய இடங்கள்ல பெண்கள் வெளியில போய் பஜாருக்கு போய் வியாபாரம் பண்ணி அது செஞ்சு இது செஞ்சு கஷ்டப்படுறாங்களே. காரணம் என்ன? இப்படி இருந்தால்தான் எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக அல்லது எங்களோட வாழ்க்கைக்கு உதவியாக அமையும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மாப்பிள்ளை கேட்கிறானே. சில வீடுகளில் பெற்றோர்களும் ரகசியமாக அழுது கொண்டிருக்கின்றார்கள். சில பெண் பிள்ளைகள் தாங்களே தங்களுடைய வாழ்க்கையை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் 4 பெண்கள், எங்களுடைய வீட்டிலே ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் ஒரு ஊடு கட்டினால்தான் கல்யாணம், இல்லை என்றால் எங்களுக்கு திருமணமே கிடையாது. இப்படியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு என்னுடைய தந்தை, என்னுடைய சகோதரன் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கான இஸ்லாமிய தீர்வு என்ன? இதற்கான பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இதுதான் விஷயம். இதுல அவரவர் யோசிச்சு இதை திருந்தணும். அல்லது அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் முன் வந்து ஒவ்வொருவரும் அந்தந்த ஊர்கள் இருக்கக்கூடியதை திருத்த நினைச்சால்தான் முடியுமே தவிர, இப்ப நீங்க சொல்ற மாதிரி 4 புள்ளைய பெத்த தந்தை வந்து 4 ஊடு கட்டி கொடுக்கணும். அவரு 10 பொம்பளை புள்ள பிறந்திருந்தா அவரையோ நிலைமை யோசிச்சு பாருங்க. அவர் தொழில் இல்லாதவராக இருந்தால் என்ன செய்யறது? எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு நிலைமை. அத பகிரங்கமாக தெரிஞ்சு இவர்கிட்ட வீடு இல்லை, இவருக்கு வசதி இல்லை என்று தெரிஞ்சும் அதை விடுற மாதிரி விளங்கல்லையே. அந்தந்த மனிதர்கள் அதை கவலையோட ஆத்திரத்தோட இருக்கிறாங்க. சில பேருக்கு அல்லாஹு தாலா நல்ல வேலையை செய்கிறான், அதுக்குரிய தண்டனையை பூமியில வைக்கிறான். என்னடா இவன் வாங்கினதுக்கு அப்புறம் இவனுக்கு அல்லாஹ் ஒரு 4 புள்ளைய கொடுத்துற பொம்பளை புள்ளைய இவர் மாட்டு. அதுக்கப்புறம் இல்லையா துனியாவிலே அல்லாஹு தாலா அந்த அதுக்குரிய வேலையை கொடுத்த. நீ வாங்கித்தானே எடுத்த, இப்ப நீ 3 பொம்பளை பிள்ளை 4 பொம்பளை பிள்ளைய வச்சு இப்ப நீ கொடு என்று அல்லாஹு தாலா அவனுக்கு பூமியிலே தண்டனை கொடுக்குற லெவல் எல்லாம் அல்லாஹ் வைக்கிறான். நாங்க நிறைய பேரை பார்த்திக்கிறோம் அந்த மாதிரி. அதனால இந்த மாதிரி ஒரு மனிதர்களுடைய மனங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அழ வைத்து ஒரு திருமண வாழ்க்கையை முடிச்சதுல பரக்கத்து இல்லை. இப்போ கல்யாணம் ஆண்டைக்கு ஒரு துவா கேட்கிற பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வஜ்மா பைனகுமா ஃபீ கைர். பாரக்கல்லான்னு எல்லாரும் அவருக்கு துவா செய்யணும் இல்லையா? துவா செஞ்சாத்தானங்க அந்த வாழ்க்கை பரக்கத்தா இருக்கும். இது ஹராத்திலே ஸ்டார்ட் பண்ணி ஹராத்திலே வைத்து ஹராத்தை வாங்கி எடுத்து ஹராத்துல பரக்கத் செய்வாங்க. ஹராத்துல தான் பரக்கத். எங்க சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கையில? அதனால இது முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய அல்லது அவரவர்
நினைத்து திருந்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இது. ஒரு மிகவும் அசிங்கமான கீழ்த்தரமான ஒரு விடயம் ஒன்று ஒரு 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 பகுதியிலே நடந்த ஒரு சம்பவம். ஊரினுடைய பெயர் சொல்லப்படவில்லை. என்னவென்றால், மணமகனை திருமணம் முடித்து கொடுக்கின்ற பொழுது என்ன கொடுப்பீர்கள், இப்படி எப்படி கொடுத்திருக்கின்றீர்களா என்று எல்லாத்தையும் பார்த்து திருமணம் முடித்து கொடுத்து விட்டார்கள். திருமணம் முடித்ததன் பின்பு மணமகனுடைய குடும்பத்தவர்கள் மணமகனிடம் விசாரிப்பார்களாம், அல்லது அந்த வீட்டுக்கு போவார்களாம். போய் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தளபாடங்கள், வீட்டிலே பாவனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பின்கான்ல இருந்து ஒவ்வொரு விடயமாக வாஷ்ரூம்ல இருந்து அனைத்தையும் அவர்கள் சென்று கண்காணித்து, அதிலே ஏதாவது ஒன்று பாவிக்கப்பட்டதாக, ஏற்கனவே பாவிக்கப்பட்டதாக, புதிதாக இல்லாமல் இருந்தால் அதை ஒரு பிரச்சனையாக எடுத்து, எந்த அளவுக்கு என்று சொன்னால் திருமணத்தை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கூட, அபாயமான இந்த நிலைக்கு கூட சில சமயங்களில் சம்பவங்கள் நடந்திருக்கின்றது நம்முடைய நாட்டிலே, சில பகுதியிலே இப்படியெல்லாம் போயிருக்கின்றது. இதையெல்லாம் முடிப்பதற்கு, இதையெல்லாம் நிறுத்துவதற்கு என்ன தீர்வு இஸ்லாம் சொல்லுகின்றது ஹசரத் என்று நம்மிடத்திலே கேட்க. ஜாஹிலியா காலத்தை மறந்தது இஸ்லாம். ஆனால் அந்த ஜாஹிலியாத்தில் இருந்து நாத்தமாக பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாத்தமான செயல்தான் இந்த சீதனம் என்றது மாதிரி இருக்குது. ஏண்டா பெண் குழந்தைகளை பெத்தெடுத்து கவலைப்பட வேண்டிய ஒரு நிலைமைய அந்த ஜாஹிலியத்தை இங்க கொண்டு வந்த மாதிரி இருக்குது. ஆனா அதை இன்னுமே நிறைய பேர் அதை திருந்துற மாதிரி இல்லை. அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, புதிய குடும்பம், புதிய வீடு, இதுல ஏற்கனவே பாவிக்கப்பட்டது, அறையும் குறையுமானது, அப்படியெல்லாம் இருக்கப்படாது. அப்பதான் இது ஒரு பரக்கத்தாக இருக்கும். எல்லாமே புதுசா கொடுக்கணும், நம்மட பிள்ளைகள் வாழத்தானே, அப்படி சொல்லுகின்றாங்க. அப்படி ஒரு கதையை போட்டு எப்படி சரி எடுக்க தான் பிளான் பண்றான். அதுக்கு அப்படி காரணமெல்லாம் சொல்லணுமென்ற அவசியமே இல்லது. திருமண வாழ்க்கைக்கு புதியது தான் இருக்கணுமென்றது இன்னும் மட்டும் நல்லா விளங்கிக்கோங்க. என்ன தெரியுமா, திருமணத்துக்கு இந்த சாப்பாடு போடுற வளமை இருக்கிறது. இந்த வளமை நாம 100 சகனம் 6 பேர் உட்கார்ந்து தின்றது, 100 சகனம் போடுறது, ஹோலில் கல்யாணம் எடுக்க, சரி என்ன சொல்றேன், நகை போடுறது இருக்கிறேன், மகர் கொடுக்கணும் தானே. மகர்ல நகை போடுறது யார்ட வளமை? எங்கட வளமையில் இல்லை. இஸ்லாம் சொல்லிக்காங்க. சரி, நகை இப்ப தங்கம் போற வேலைக்கு 4 லட்சம் பேர் இந்த டைம்ல எல்லாம் தலையில வச்சு யோசிச்சிருந்தாங்க. மாப்பிள்ளையும் யோசிச்சாரு. ஏன்னா மகர் கொடுக்கறது ரொம்ப 1 பவுன் 2 பவுனா 2 பவுன் 8 லட்சம் 9 லட்சம் ஆயிருமே என்று அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. அவர் அப்ப விளங்கிச்சு, ஆஹா நம்ம பொண்ணூட்ல கேட்டா எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்குது, நமக்கு மகர் போடவே யோசனையா இருக்குதுண்டு. இந்த தங்கம் கொடுக்கிற வளமையை கூட நாங்க தான் புதுசா உருவாக்கி கொண்டது. இஸ்லாம் என்ன சொல்லுது? சரி, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இந்த நம்ம ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கு அவரு என்ன செஞ்சாரு, மகர் என்ன கொடுத்தாரு? ஆடு மேய்க்கிறது தான் கூலி அவர்கிட்ட, இல்லையா? சஹாபிகள்ல சில வரலாறுல படிச்சிருக்கிறோம், அவருக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் என்ன, எனக்கு குர்ஆன் ஓத தெரியும், குர்ஆன் ஓதி கொடுங்கண்ணா, அது மகரு. இப்போ திருமணம் என்பதை நாங்க தான் இப்படி ஸ்டைலா மாத்தி கொண்டோம். எப்படி முந்தின நாள் ஒரு சாப்பாடு, பின்னால் ஒரு சாப்பாடு, இதெல்லாம் நாங்க, அதாவது அந்த கல்ச்சர். மனைவிக்கு, மணமகளுக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு ஒழுங்கா எழுத்துக்கள் எல்லாம் உச்சரிப்பு வரவில்லை என்றால், கணவன் அந்த எழுத்தை மஹ்ரஜை சரியாக சொல்லி கொடுத்து குர்ஆனை ஓத பழக்கி அதை மகராக்கலாமா? மகராக்கலாம். அப்படி யார் வருவாங்க? முதல்ல ஆக்கலாமா? மார்க்கத்தில் இடம் இருக்கின்றது, தைரியமா இடம் இருக்குது. இன்னும் மனிதன் எடுக்கும் கூலிகளில் மிகச்சிறந்த கூலி கலாமுல்லா, குர்ஆன் தான். அது இருக்குது. அதான் நான் சொல்ல, நான் என்ன சொல்ல வர தெரியுது உங்களுக்கு, இதெல்லாம் வச்சு மகராக்கலாம். ஆனா தங்கம் என்றதை நாங்க தான் மாத்தி கொண்டோம். 100 சகன் சாப்பாடுன்றதை நாங்க தான் மாத்தி கொண்டோம். நான் சொல்றேன், இதுல ஒரு மனிதனை நிபந்தனை போட்டு கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லாத பட்சத்துல நிபந்தனை போட்டு தங்கம் தான் போடணும், அதுதான் செய்யணும் நிபந்தனை போடுறதுதான் நம்முடைய இந்த சுன்னத்தான நிக்காஹுக்குள்ள நாங்க கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மோசமான காரியங்கள். அப்படி இல்லாம இப்ப அவங்களாக விரும்பி ஒவ்வொன்றை செய்யறாங்க, சாப்பாட்டை கொடுக்குறாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யறாங்கன்னா அதுல மார்க்கத்துல எந்த ஒரு தடையும் இல்லை. நீங்க இலங்கையில நீங்க எடுத்துக்கொண்டாலும் சீதனம் என்றதும் இலங்கையில எல்லா பகுதிகளிலையும் அது இல்லை, பெரும்பாலும் எல்லா பகுதிகளிலையும் இல்லை என்றாலும் வேற வேற டிசைன்ல சீதனம் இருக்கின்றது என்பதுதான் கேள்விப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. இப்ப கணவனுக்கு மனைவியின் புறத்திலிருந்து கணவன் சைட்டாக வாங்குறாங்க தானே, கேட்டு வாங்குறாங்க, இதான சீதனம் சொல்றோம். வேறு சில பகுதிகளில் வேற டிசைன், அதாவது மணமகளுக்கோ உங்களோட மகளுக்கு தானே
அவனோட மகளுக்கு நகை இருந்தா தான் கல்யாணம். மாப்பிள்ளை கூட்டிட்டு போறது மாப்பிள்ளோட வீட்டுக்கு தான். ஆனா பொண்ணுக்கும் நகை இருக்கணும். இதுவும் சீதனத்துக்குள்ள வருமா வராது? அவரு நிபந்தனை அதான் சில அடிச்சு கட்டினாலும் கொண்டு கட்டி அடிச்சாலும் கொண்டுன்ற மாதிரி அவர் நிபந்தனை போட்டு கேட்டாலும் கொண்டு உங்களோட மகளுக்கு நீங்க கொடுக்கறத கொடுத்துதானே ஆகணும். அது என்னது? அது ஒன்று நேரடி பிச்சை, இது சுத்தி வளைச்சு பிச்சை. எந்த வகையில கேட்டாலும் பிச்சை தான் அது இல்லையா? எப்படி கேட்டாலும் அது பிச்சை தான். அது அப்படி கேட்டாலும் சரி இப்படி கேட்டாலும் சரி. அதுல அது சில பேர் அப்படி அது ஹிக்மத்தா பேசுறேன்னு நினைப்போம். உங்களுக்கு நம்ம இப்போ புத்தியா பேசுறோம், நாம கேட்கலையே, அவதானே கொடுத்தாங்க, அவங்க தானே கொடுத்தாங்க. இப்போ ஐடியாவும் கொடுக்குறவர் எப்படின்னா அந்த ஜுவல்லரியில் போய் எடுக்க வேணாம், இங்கே போய் எடுங்க கொஞ்சம் நல்லா இருக்கும்போது இவரே ஐடியாவை கொடுத்து போட்டு ஏதோ எடுக்காத மாதிரி பெரிய நடிப்பு போடுறது. ஊரில் பெண் பிள்ளைக்கு நகை கொடுக்கவில்லை என்றால் அந்த பெற்றோர்களை இழிவாக கருதுகின்றார்கள். அல்லது இன்னும் ஒரு ஏரியாவில் ஆம்பிள்ளைக்கு கணவனுக்கு அந்த மணமகனுக்கு பெண் சைடால ஒன்றும் கொடுக்கப்படவில்லை என்றால் இந்த ஆம்பிளைக்கு கௌரவம் இல்லைன்னு கருதப்படுது. இவர் பெருமதி இல்லாத மாப்பிள்ளை அப்படித்தான் போகுது. அதுக்கு என்ன செய்யணும்? என்னுடைய ஒரு பணிவான கருத்து என்ன தெரியுமா? ஒரு 4 டாக்டர் மாதிரி 4 இன்ஜினியர் மாதிரி முன் வந்து நாங்கள் ஒன்றுமே எடுக்க மாட்டோம் என்ற ஒரு திருமணத்தை முடிச்சு காட்டினா இது உடஞ்சிரும். ஏன்னா இலங்கையில் இப்போ நாம சொல்லுவோமா இருந்தால் பெரிய லெவல்லேருந்தே பார்க்கப்படக்கூடிய டாக்டர் மாதிரி இன்ஜினியர் மாதிரி இல்லையா? அப்போ அப்படி கட்டம் இருக்கும்போது அவங்க ஒரு 4 பேர் வந்து நாம எடுக்கல அண்டுஸ்டா நீங்க சொல்லக்கூடிய அந்த குறை அங்கே வராது. அவர் மாப்பிள்ளை பெருமதி குறைஞ்ச மாப்பிள்ளை இல்லை, அவர் ஒரு டாக்டரே. ஆனால் இப்போ டாக்டர் தான் கேட்குறான் கார் வேணுமெண்டு. அவர் முதலாவது நிபந்தனை காரு தானே. டாக்டராக இருந்தால் கார் கொடுத்தாகணும் மாப்பிள்ளை. அவர் காரில் போனால் தான் டாக்டர். அதுக்கு முன்னால் அவர் எங்கே போனார்? அவருக்கு சொந்தமாக கார் இல்லையாண்டது இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துல எங்களுடைய கண்ணியத்திற்குரிய அஹமது சூஃபி ஹசரத் அன்னவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார்கள். மணமகன்களே, நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான இஸ்லாமிய சேவை என்னவென்று சொன்னால், நாங்கள் வைத்தியராக இருக்கலாம், நாங்கள் இன்ஜினியராக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது துறையில் பெரிய இடத்தில் இருக்கலாம். உங்களுடைய துறையில் மாத்திரம்தான் சேவை என்பது கிடையாது. இஸ்லாத்தில் நம்முடைய சமூகத்துக்கு செய்ய வேண்டிய சேவை இப்பொழுது சொன்னார்கள். நீங்கள் வைத்தியராக இருந்தால் நீங்கள் முன் வந்து நாங்கள் எதுவும் எடுக்காமலுக்கு திருமணம் முடித்திருக்கிறோம் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு சேவையாக இன்றைக்கு எங்களுடைய நாட்டுக்கு தேவையான இஸ்லாமிய சேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹசரத், இன்னும் ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், அது மட்டுமல்லாம அது ஒரு நல்லொரு முன்னுதாரணமாக வழிகாட்டலாக அமையும். நிச்சயமாக. இன்னும் ஒரு விஷயம், முக்கியமாக பெண்கள் இவ்வாறான அசிங்கமான சீதனம் கேட்டு வாங்கப்படுகின்ற இந்த சமூகத்திலே சீதனத்தை எதிர்த்து பேசக்கூடிய சில பெண்கள் பெண்ணியம் பேசுகிறாள் என்று விமர்சிக்கப்படுகின்றார்கள். இங்கே உண்மை மூடி மறைக்கப்படுகின்றது, அநியாயம் நியாயம் போன்று பேசப்படுகின்றது. இதற்கான தீர்வு என்ன? அப்படி பெண்கள் பேசுவதற்கு இடம் இல்லையா? அவர்களுக்கு உரிமை இல்லையா? அல்லது இதற்கான தீர்வு என்ன? பெண்களை பொறுத்தவரை பெண்கள் வெளிரங்கமாக மஹரம் இல்லாமல் வெளியே வருவது, ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபடுவது பொதுவாக இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது. பெண்கள் தனியாக வெளியே வந்தால், மஹரம் இல்லாமல் வெளியே வந்தால், அவள் நறுமணங்களை பூசிக்கொண்டு வந்தால் அவள் விபச்சாரி என்றெல்லாம் ஹதீஸ்ல வருது. ஆனால் பெண்களுடைய சத்தம் சவுத் அது ஒரு அந்த அது என்ன கிடையாது, அது ஹராமாக ஆகாது. சத்தம் ஹராம் இல்லை. பெண்களுடைய உருவம் ஹராம், பெண்களுடைய உருவத்தை பார்க்கறது ஹராம், பெண்களை பார்க்கறது ஹராம். பெண்களுடைய சத்தத்தை கேட்க முடியும். அப்ப பெண்கள் இதற்கு நேரடியாக ரோட்டுக்கு வந்து சத்தம் போடாம அவங்க இதுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட வாய்ஸ் வருது, எங்களுக்கு அநியாயம் நடக்குது, இதுக்கு தீர்ப்பு தாங்க என்று கேட்பது பெண்களுடைய அடாவடித்தனம் அல்ல. அது நல்லா விளங்கிக்கொள்ளும். ஏன்னா இதால பெண் ஒரு பெண்ணை நல்லா கவனிங்க, ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்காமல் அந்த பெண் வீட்டில் இருந்தால் அவள் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இருப்பாள். நல்லா விளங்கிக்கொள்ளும். இஸ்லாம் சொல்லுது என்ன தெரியுமா? ஒரு பெண் திருமணம் முடிக்காமலே இருந்தால் அதுல பிரச்சனை இல்லை. ஆனா திருமணம் முடிச்சுட்டு டிவோர்ஸ் ஆனா அந்த பெண்கள் அவசரமாக இன்னொரு திருமணத்தை முடிக்கிறது நல்லது. அதனாலதான் இஸ்லாம் சொல்லுதுன்னா விதவை பெண்களுக்கு வாழ்க்கை கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. ஏன் தெரியுமா இஸ்லாம் சொல்லுது? அவள் விதவை என்றா என்ன தெரியுமா? திருமணமாகி விடுபட்டவள். திருமணமாகி விடுபட்டவள் என்று வரும்போது அவளுக்கு அவசரமாக இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். என்றால் தவறான வழிகளுக்கு போறதற்கு மிச்சம் சந்தர்ப்பம் உள்ளது அந்த வழியில தான். இப்ப நல்லா கவனிங்க, இதுல சீதனத்துக்கு எதிராக ஒரு பெண் குரல் கொடுக்கிறாள் என்றால் மெயினான பிரச்சனை என்ன தெரியுமா? அவள திருமணம் நடக்காமல் இருக்கிறதுனால கவலைப்படுறது உம்மா வாப்பா.
ஆமா. நல்லா கவனிக்கும். அவள் கவலைப்படுறது, ஏன்னா அவள் திருமணம் முடிக்காதவள், அவள் அப்படியே இருப்பாள். எத்தனை காண வேண்டுமானால் அவளால் இருக்கலாம். அது பொதுவான இயல்பது, ஒரு பெண்ணுடைய இயல்பது. ஆனால் தாய் தந்தையுடைய மனக்குமுறலை அதைத்தான் அவ வெளியே கொண்டு வாரா. தாய் தகப்பனுக்காக வேண்டித்தான் அவ பேசுறாவே தவிர தனக்காக வேண்டியல்ல. இதுல ஒரு தப்பான கருத்து வரும். ஏன்னா இவளுக்கு முடிக்கணும் ஆசையா இருக்குது, இவளுக்கு மாப்பிள்ளை தேவைப்பட்டிருக்குது, அந்த கருத்தை பேசுறாங்கன்றால் அது பிழை என்றதுதான் நான் சொல்ல. அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றார். அவ வீட்டுக்குள்ள இருக்கும்போது அங்கே உம்மா அழுகுறா, வாப்பா அழுகுறா, அந்த மனக்குமுறலுக்குத்தான் இவட ஒய்ஸ் வருதே தவிர இவளுடைய ஆசைக்காக வேண்டி அல்ல. அது அப்படி நினைக்க கூடாது, பிழை. இன்றைய சமூகத்திலே மிக ஒரு சாபக்கேடான ஒரு பழக்க வழக்கமாக இருக்கக்கூடிய இந்த சீதனம் மணமகனின் சார்பாக மணமகளின் பக்கத்திலே இருந்து கேட்டு பெறுகின்றார்கள், அல்லது சீதனம் கொடுக்கும் வளமை என்ற காரணத்தினால் கேட்காமல் கொடுக்கின்றார்கள். கேட்காமலும் கொடுக்கின்றார்கள் சீதனம். சில பேர் கேட்டு கொடுக்கின்றார்கள். இவ்வாறான இந்த சீதனம், இந்த டௌரி என்று சொல்லப்படக்கூடிய இந்த விடயம் எங்களுடைய இந்த அல் கௌசியாவின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த சமூகத்துக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விடயம். மணமகன்களுக்கு நீங்கள் பேசியதை போன்று மணமகன்களுக்கு அவர்களுக்கு தானே முழு பொறுப்பும் இருக்கின்றது. நீங்கள் இந்த சீதனம் வாங்காமல் இருக்க, கேட்காமல் இருக்க, இதனுடைய பழக்க வழக்கங்களை பரவாமல் இருக்க ஒரு முக்கியமான ஒரு உபதேசத்தை எங்களுக்கு இந்த இடத்திலே தாருங்கள். கடைசியாக ஒருக்கு நான் சொல்றதாக இருந்தால், அல்லாஹு தாலா உலகத்துல மனிதனை படைக்கும் போது அவன் ரிசுக்கை எழுதி முடிச்சிட்டானாம். சமீபத்துல கூட படிச்ச தௌராத்துல பதியப்பட்டதாக ஒரு செய்தி பதியப்பட்டிருக்கிறது. மனிதனை பார்த்து அல்லாஹு தாலா ஆச்சரியப்படுறானாம். ஏன்னு கேட்டால், நாளையுடைய ரிசுக்கு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அண்டு அவன் ஏங்கி திரிகிறானாம். ஆனா அவன் ரிசுக்கு அல்லாஹ் எழுதி முடிச்சுட்டானாம் ஏற்கனவே. அப்ப நான் அவனுக்கு எழுதி வச்சதுக்கு அப்புறம் நீ ஏன் கவலைப்படுற? அதனால எங்களுடைய ரிசுக்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு எழுதி வச்சிருப்பான். இவ்வளவு காலம் கௌரவமாக தலை நிமிர்ந்து நான்கள் தான் ஆண்கள் பெண்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் என்று வந்ததை ஏன் திருமணத்துக்கு பின்னால உடைக்கணும்? அதனால திருமணம் முடிக்கும் ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் பணிவான ஒரு வேண்டுகோள், நீங்க இத கை நீட்டி வாங்காமல், இந்த சீதனம் என்பதை கை நீட்டி வாங்காம, குடும்பமே எதிர்த்து நின்றாலும், உம்மா வாப்பா எல்லாரும் எதிர்த்து நின்றாலும், உம்மா வாப்பா ஹராத்த சொன்னதுக்காக வேண்டி செய்யணும் கட்டாயம் இல்லை. லா தாஅத்த லி மக்லூக்கின் ஃபி மாசியத்தில் காலிக். படைச்சவனுக்கு மாற்றமாக படைப்பினங்களுக்கு நாங்கள் வழிபடக்கூடாது. அப்ப உம்மா வாப்பா எதிர்த்து நின்றாலும் தைரியமாக நின்று செய்யுங்க. நான் சொல்றது நடுமட்டத்தில் உள்ள ஏழைகளான மாப்பிள்ளைகள் என்றதை விட டாக்டர்மாரு இன்ஜினியர்மாரு பெருமட்டத்தில் உள்ளவங்க. ஊர்ல 10 டாக்டர்மார் முன்னுவாங்க, 10 இன்ஜினியர்மார் நல்ல பிசினஸ் செய்யக்கூடிய பணக்காரர்கள் முன்னுவாங்க. நாங்க பகிரங்கமாக இந்த ஊரில் நாங்க இதை எடுக்க மாட்டோம் என்று முன்னுவாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்க செய்வான். எல்லோரும் உங்களுக்கு துவா செய்வாங்க. அதனால இது நான் வாலிபர்களுக்கு சொல்லும் ஒரு சின்ன ஒரு மெசேஜ், அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு அடியானாக இருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு உபதேசம், ஒரு வேண்டுகோள். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்க எடுக்காம சமுதாயத்துக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை காட்டுங்க. அல்லாஹு தாலா உங்களோட வாழ்க்கையில பரக்கத்து செய்யட்டும் என்று நாங்கள் துவா செய்கிறோம். உங்களோட ஊர் எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய ஏழை தாய் தந்தைமார்களும் நிச்சயமாக உங்களுக்கு துவா செய்வாங்க. அதனால் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்லவர்களாக உங்களையும் எங்களையும் அல்லாஹு தாலா ஆக்கி வைக்கணும் என்று நான் துவா செய்கிறேன். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அறிவின் வெளிச்சத்தின் வாயிலாக நம் அனைவர்களுடைய ஈமானையும் வெளிச்சமாக்குவானாக என்கின்ற இந்த பிரார்த்தனையோடு சீதனம் கேட்டல், சீதனம் கொடுத்தல் இவ்வாறான விடயத்தை இஸ்லாம் முற்று முழுதாக தடுக்கின்றது, வெறுக்கின்றது. இஸ்லாத்தில் இவ்வாறு ஒரு விடயமே கிடையாது. கட்டாயமாக சீதனம் கொடுக்கத்தான் வேண்டும், கேட்கத்தான் வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை இன்றிலிருந்து நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்பதை வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு அல் கௌசியாவினுடைய அறிவின் வெளிச்சத்தின் வாயிலாக உங்களுடைய எப்படியான மார்க்க சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் எங்களுடைய இந்த தளத்திலே கேட்டு அதற்கான தெளிவை பெற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். மீண்டும் ஒரு கலந்துரையாடலில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் அஸ்ஃபான் கௌசி. ஹஸ்ரத் அஹ்மத் சூஃபி மஹல்லரி அன்னவர்கள் மிக நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.